ஹலோ எவ்ரிவன். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம 50 சென்டென்சஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான, எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியா இருக்கும். கிட்டத்தட்ட நீங்க டெய்லி லைஃப்ல இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்துற மாதிரியே இருக்கும். இந்த 50 சென்டென்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஈஸியா பேசுறதுக்கும் ஒரு ஃப்ளூயன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த 50 சென்டென்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ பல் தேய்த்தியா அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Did you brush your teeth? Did you brush your teeth? அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ குளிச்சிட்டியா அப்படிங்கறத எப்படி கேட்கலாம்? நீ குளிச்சிட்டியா அப்படிங்கறத have you taken bath? have you taken bath? அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? உங்களுக்கு நான் சொல்ற முடியே உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டே வாங்க, லிசன் பண்ணிட்டே வாங்க என் கூட சேர்ந்து. ஓகேவா? தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ காலை உணவு சாப்பிட்டியா? நீ காலை உணவு சாப்பிட்டியா? இது எப்படி சொல்லலாம்? Did you eat breakfast? Did you eat breakfast? அவ்வளவுதாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஃபோர்த் சென்டென்ஸ் பார்க்கலாம். மதிய உணவுக்கு என்ன சாப்பிடுற? அதாவது உங்க ஃப்ரெண்டு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ உங்க ஃப்ரெண்டை பார்த்து நீங்க கேட்பீங்க இல்லையா, மதிய உணவுக்கு என்ன சாப்பிடுற அப்படின்னு கேட்போம். ஓகேவா? அப்போ நம்ம வாட் வில் யூ ஈட் ஃபார் லஞ்ச்? வாட் வில் யூ ஈட் ஃபார் லஞ்ச்? அவ்வளவுதான். நீ மதிய உணவுக்கு என்ன சாப்பிடுற அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா கேட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? அஞ்சாவது சென்டென்ஸ் பார்க்கலாம். உன் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டியா? அதாவது நம்ம ஹோம்ஒர்க் டெய்லி கொடுக்குறாங்க, ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி, கண்டிப்பா ஒரு ஹோம்ஒர்க் இல்லாம இருக்கவே இருக்காது. அது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஓகே, பார்க்கலாம். Did you finish your homework? Did you finish your homework? அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, சிக்ஸ் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ எப்போ எழுந்த? அதாவது நீ எப்ப மார்னிங் எந்திருப்போன்னு கேட்கற இல்லையா, அது நம்ம நீ எப்போ எழுந்த அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்னா when did you wake up? when did you wake up? அவ்வளவுதான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, செவன்த் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ எப்போ தூங்க போற? நீ எப்போ தூங்க போற அப்படிங்கறத எப்படி கேட்கலாம்? when will you sleep? when will you sleep? அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம பேசிக் லைஃப்ல பேசக்கூடிய சிம்பிளான வார்த்தை தான். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். உனக்கு தூக்கம் வருதா? உனக்கு தூக்கம் வருதா அப்படிங்கறத எப்படி கேட்கலாம்? Are you feeling sleepy? Are you feeling sleepy? Sleeping அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தூக்கம் வருதா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம are you feeling sleepy அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஓகேவா? நைன்த் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ பள்ளிக்கு போயிட்டியா? அதாவது நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டான்னு கேட்கிறோம் இல்லையா, அதுதான் தமிழ்ல வந்து பள்ளிக்கு போயிட்டியான்னு சொல்லுவோம். ஆனா அது எப்படி கரெக்டான இங்கிலீஷ்ல கேட்கறது அப்படின்னா did you go to school? did you go to school? அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து பாருங்க. நீ வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்த? நீ வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்த அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஓகேவா? அது எப்படி நம்ம சொல்லலாம்? வாட் டைம் டிட் யூ கம் ஹோம்? வாட் டைம் டிட் யூ கம் ஹோம்? இவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து பார்க்கலாம். நீ உன்னுடைய நண்பனை சந்தித்தாயா? நீ உன்னுடைய நண்பனை சந்தித்தாயா அப்படிங்கறத எப்படி கேட்கலாம்? டிட் யூ மீட் யுவர் ஃப்ரெண்ட்? டிட் யூ மீட் யுவர் ஃப்ரெண்ட்? நீ உன்னுடைய நண்பனை சந்தித்தாயா அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப சிம்பிளா பேசுறோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். நீ என்ன பாக்குற? நீ என்ன பாக்குற அப்படிங்கறத எப்படி கேட்கலாம்? உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். நீ என்ன பாக்குற அப்படிங்கறத எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ வாட்சிங்? வாட் ஆர் யூ வாட்சிங்? நீ என்ன பாக்குற இல்ல, கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பேசுறோம். அதை நம்ம வாட் ஆர் யூ வாட்சிங், நீ என்ன பாக்குற அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து நீ இப்போ படிக்கிறியா? நீ இப்போ படிக்கிறியா? இது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஸ்டடியிங் நவ்? ஆர் யூ ஸ்டடியிங் நவ்? அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நீ படிக்கிறியா அப்படிங்கறத நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளா கேட்கிறோம். ஓகே, 14th சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ உன் ரூமை சுத்தம் பண்ணிட்டியா? நீ உன்னோட ரூமை வந்து சுத்தம் பண்ணிட்டியா அப்படிங்கறத எப்படி கேட்கலாம்? டிட் யூ clean your room? did you clean your room? அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அதாவது ஒரு கொஸ்டினா நம்ம கேட்கிறோம், அப்பதான் நம்ம did you வந்து கண்டிப்பா பயன்படுத்தணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். நீ எனக்கு உதவ முடியுமா? நீ எனக்கு உதவ முடியுமா அப்படிங்கறத எப்படி கேட்கலாம்? இதை தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம், நானும் அதை பாக்குறேன். பார்க்கலாம். can you help me? can you help me? நீ எனக்கு உதவ முடியுமா அப்படிங்கறத நம்ம கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஓகே, 16th சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ இப்போ
சமைச்சிட்டு இருக்கியா, நீ இப்போ சமைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கறத எப்படி கேட்கலாம்? ஆர் யூ குக்கிங் நவ், ஆர் யூ குக்கிங் நவ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் அந்த மாதிரி சென்டென்ஸ்ல. ஓகே, 70 சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ என்ன சமைக்கிற, அதாவது வீட்டுல அம்மா சமைப்பாங்க, அப்பாவும் சில நேரம் சமைக்கிறாங்க. அப்ப எப்படி நம்ம கேட்கலாம்? நீ என்ன சமைக்கிற அப்படிங்கறத எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ குக்கிங், வாட் ஆர் யூ குக்கிங். அதாவது கன்யூஸ், அதாவது நடந்துட்டு இருக்க விஷயத்த ஐஎன்ஜி நம்ம கண்டிப்பா சேர்ப்போம். அதனால வாட் ஆர் யூ குக்கிங் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஓகே, 18 சென்ஸ் பார்க்கலாம். நீ தாவரங்களுக்கு தண்ணீர் ஊத்தினாயா, நீ தாவரங்களுக்கு தண்ணீர் ஊத்தினாயா அப்படின்னு நம்ம எப்படி கேட்கிறோம்? வீட்டுல செடியெல்லாம் இருக்கும், அப்ப நம்ம கேட்போம் இல்லையா, நீ செடி தண்ணி ஊத்திட்டியா அப்படின்னு கேட்போம். அதை எப்படி நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்டா நம்ம கேட்கறது? Did you water the plants? Did you water the plants? அவ்வளவுதான். நீ செடிக்கு தண்ணி ஊத்திட்டியா அப்படிங்கிறது நம்ம நீ did you water the plants அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளா கேட்கலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். நீ துணி அலசினியா அப்படிங்கறத எப்படி கேட்கலாம்? நீ துணி அலசினியா அப்படிங்கறத எப்படி கேட்கறது? Did you wash your clothes? ஓகே, did you wash your clothes? clothes அப்படின்னா துணின்னு அர்த்தம். wash yourனா அப்படின்னா அலசினியா, கிளீன் பண்ணியான்னு கேட்கிறோம் இல்லையா, அதுக்குதான் நம்ம did you wash your clothes அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 20வது சென்டென்ஸ் பார்க்கலாம். ஏன் போன் எங்க, ஏன் போன் எங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? where is my phone, where is my phone. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். நீ என்ன தேடுகிறாய், நீ என்ன தேடுகிறாய், இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார், வாட் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார். இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்திட்டே இருப்போம். ஓகேவா? 22 பார்க்கலாம். நீ அவனுக்கு போன் பண்ணினியா, நீ அவனுக்கு போன் பண்ணியா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா, அது எப்படி கேட்கலாம்னா did you call him, did you call him, did you call him. அதாவது நீ அவனுக்கு போன் பண்ணியான்னு கேட்கிறோம் இல்லையா, அதுக்குதான் இந்த சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, 23 பார்க்கலாம். நீ மெசேஜ் அனுப்புனியா, நீ மெசேஜ் அனுப்புனியா, அது எப்படி கேட்கலாம்? did you send the message, did you send the message. அவ்வளவுதான். ஓகே, 24 பார்க்கலாம். நீ இரவு உணவு சாப்பிட்டியா, அதாவது நம்ம நைட் டின்னர் சாப்பிடுறோம் இல்லையா, அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை தான் இது. ஓகே, அது என்ன அப்படின்னா did you eat dinner, did you eat dinner. அவ்வளவுதான். ஓகே, 25 பார்க்கலாம். நீ களைச்சிட்டியா, அதாவது டயர்டா ஃபீல் பண்றோம் இல்லையா, அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை தான் இது. ஓகேவா? நீ களைச்சிட்டியா அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லிட்டே இருங்க. ஆர் யூ டயர்ட், ஆர் யூ டயர்ட். அவ்வளவுதான். ஓகே, 26 பார்த்துடலாம். என்ன விஷயம், இதை வந்து நம்ம ரெண்டு விதமா சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்றத நம்ம வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் அப்படின்னு பேசுறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன விஷயம் சொல்றோம். இன்னொன்னு என்ன அப்படி கேட்கறாங்கன்னா வாட்ஸ் த மேட்டர், வாட்ஸ் த மேட்டர். அவ்வளவுதான். வாட்ஸ்அப்னாலும் அதே விஷயம் தான், வாட்ஸ் த மேட்டர்னாலும் என்ன விஷயம் தான். ஓகேவா? இதுக்கான ரெண்டு சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல பயன்படுத்துறோம். ஓகே, 27 பார்த்துடலாம். நீ இப்போ எங்க இருக்க, நீ இப்போ எங்க இருக்க, இதை எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லலாம்? வாட் ஆர் யூ நவ், வாட் ஆர் யூ நவ். நீ இப்ப எங்க இருக்க அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். உன் விடுமுறை எப்படி இருந்தது, அதாவது ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல லீவ் இருக்கும் இல்லையா, அந்த வீக்கெண்டை வந்து நம்ம எப்படி இருக்குது நம்ம சொல்றோம், கேட்கிறோம், கொஸ்டினா கேட்கிறோம். ஓகே, உன் விடுமுறை எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட், ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட். அவ்வளவுதான். ஓகேவா? உன்னோட வீக்கெண்ட் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம இந்த மாதிரி இங்கிலீஷ் பயன்படுத்தலாம். ஓகே, 29 பார்க்கலாம். புதியது என்ன, அதாவது புதுசா நடந்திருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம புதியது என்ன அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் நியூ, வாட்ஸ் நியூ, வாட்ஸ் நியூ அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, 30 பார்க்கலாம். அந்த படம் பார்த்தியா, ஒரு மூவி இருக்கும், நியூவா வந்திருக்கும், நம்ம பார்த்தியான்னு கேட்போம். அதான் அந்த படம் பார்த்தியா அப்படிங்கறத எப்படி கேட்கலாம்? Did you see that movie, did you see that movie அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். படம் எப்படி இருந்தது, படம் எப்படி இருந்தது, இருந்தது அப்படின்னு யூஸ் பண்ணணும். வாஸ் அப்படியே கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஹவ் வாஸ் த மூவி, ஹவ் வாஸ் த மூவி, ஹவ் வாஸ் த மூவி அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். உன் நெருங்கிய நண்பன் யார், உன் நெருங்கிய நண்பன் யார், இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க, நானும் கவனிச்சுட்டே தான் இருப்பேன் உங்களை. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். உனக்கு இசை பிடிக்குமா, உனக்கு இசை பிடிக்குமா, இது எப்படி கேட்கலாம்?
டு யூ லைக் மியூசிக், டு யூ லைக் மியூசிக், அழகா கேட்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். எந்த மாதிரி இசை உனக்கு பிடிக்கும்? இது எப்படி கேட்பீங்க? உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த மாதிரி இசை உனக்கு பிடிக்கும்? வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் டு யூ லைக், வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் டு யூ லைக், அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பார்க்கலாம். நீ கேம்ஸ் விளையாடுவியா, நீ கேம்ஸ் விளையாடுவியா, இது எப்படி கேட்கலாம்? டு யூ பிளே கேம்ஸ், டு யூ பிளே கேம்ஸ், அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எந்த கேம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த கேம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? which game do you like most, which game do you like most, அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, நீ அடிக்கடி தொலைக்காட்சி பாக்குறியா, நீ அடிக்கடி தொலைக்காட்சி பாக்குறியா, இது எப்படி கேட்கலாம்? do you watch TV often, இந்த often அப்படிங்கிறது அடிக்கடி அப்படின்ற வார்த்தையை குறிக்கும். ஓகே, do you watch TV often அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, உனக்கு பிடித்த நிகழ்ச்சி என்ன, உனக்கு பிடித்த நிகழ்ச்சி என்ன அப்படிங்கிறது எப்படி கேட்கலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஷோ, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஷோ, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, 39 பார்க்கலாம். நீ ஷாப்பிங் போனியா, நீ ஷாப்பிங் போனியா, இது எப்படி கேட்கலாம்? டிட் யூ கோ ஷாப்பிங், டிட் யூ கோ ஷாப்பிங், அவ்வளவுதாங்க. ஓகே, 40 சொல்லிட்டோம். நீ என்ன வாங்கின, நீ என்ன வாங்கின, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஷாப்பிங் போயிருப்போம், என்ன வாங்கிருப்போம், அதான் நம்ம இங்கிலீஷ்ல கேட்கிறோம். நீ என்ன வாங்கின? வாட் டிட் யூ பை, வாட் டிட் யூ பை அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஓகே, 41 பாருங்க. நீ நேற்று வெளியே போனியா, நீ நேற்று வெளியே போனியா, இது எப்படி நம்ம கேட்கலாம்? டிட் யூ கோ அவுட் எஸ்டர்டே, டிட் யூ கோ அவுட் எஸ்டர்டே, அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இன்று வானிலை எப்படி இருந்தது, இன்று வானிலை எப்படி இருந்தது, அதை எப்படி கேட்கலாம்? how was the weather today, how was the weather today, weather அப்படிங்கிறது என்ன? வானிலை. ஓகேவா, அதுதான் நம்ம weather அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, how was the weather today. ஓகே, 43 பார்க்கலாம். உனக்கு பயணம் பிடிக்குமா, உனக்கு பயணம் பிடிக்குமா, இது எப்படி கேட்கலாம்? do you like traveling, do you like traveling, அவ்வளவுதான். ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க, நான் கேட்டுட்டே இருப்பேன் உங்களுக்கு நானு. நீ எங்க போகணும்னு நினைக்கிற, நீ எங்க போகணும்னு நினைக்கிற, இது எப்படி கேட்கலாம்? where do you want to go, where do you want to go, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, 45 பாருங்க. உன்னோடு யார் போனாங்க, உன்னோடு யார் போனாங்க, இது எப்படி கேட்கலாம்? who went with you, who went with you, இதுதான் நம்ம உன்னோடு யார் போனாங்க அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல கேட்கிறோம். ஓகேவா, who went with you. ஓகே, அடுத்து பார்க்கலாம். நீ புகைப்படங்கள் எடுத்தாயா, நீ புகைப்படங்கள் எடுத்தாயா, இது எப்படி கேட்கலாம்? did you take photos, did you take photos அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நீங்க கமெண்ட்லயே சொல்லணும், நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஓகே, 47 பார்க்கலாம். நான் அந்த புகைப்படங்களை பார்க்கலாமா, நான் அந்த புகைப்படங்களை பார்க்கலாமா, இது எப்படி சொல்லலாம்? can I see the photos, can I see the photos அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, அடுத்து 48. உனக்கு பயணம் ரொம்ப பிடிச்சதா, உனக்கு பயணம் ரொம்ப பிடிச்சதா அப்படிங்கறது எப்படி கேட்கலாம்? did you enjoy the trip, did you enjoy the trip, அவ்வளவுதாங்க. ஓகே, 49 பார்க்கலாம். பயணம் எவ்வளவு நேரம் நீடித்தது, அதுதான் நம்ம கேட்டிருக்கோம். இந்த இடத்துல யா வரும், அது மட்டும் சேர்த்துக்கோங்க. பயணம் எவ்வளவு நேரம் நீடித்தது, இது எப்படி கேட்கலாம்? how long was the trip, how long was the trip, how long was the trip, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, என்ன மிஸ் பண்ணியா, அவ்வளவுதாங்க. ஃபைனல் சென்டென்ஸ், என்ன மிஸ் பண்ணியா, இதை நம்ம அடிக்கடி நம்ம பேசுவோம். ஓகேவா, எப்படி சொல்லலாம்? did you miss, did you miss, நீ என்ன மிஸ் பண்ணியா அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம். ஓகேவா, 50 சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளா பார்த்து முடிச்சிட்டோம். சரி, நீங்க கண்டிப்பா அதை ஃபுல்லா வாட்ச் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம டெய்லி லைஃப்ல பயன்படுத்திட்டே இருப்போம். ஓகேவா, உங்களுக்கான டெஸ்ட் ஒண்ணு என்னோட பர்சனலா நான் தர்றேன். நீங்க எவ்வளவு தூரம் லேர்ன் பண்ணிருக்கீங்க என்கிட்ட இருந்து அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 கொஸ்டின் நான் தர்றேன் உங்களுக்கு. நீ எப்போது எழுந்தாய், நீ ஸ்கூலுக்கு போயிட்டியா, இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை கண்டிப்பா நான் எதிர்பார்ப்பேன். நீங்க கண்டிப்பா போட்டு தான் போகணும் கமெண்ட்ல. ஓகேவா, நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்க என்னோட வீடியோவை, அதற்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. கண்டிப்பா இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஓகேவா, தேங்க்யூ. ஹோப் ஆல் ஆர் யூ டூயிங் குட். ஓகே.
தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம்